அமமுக, தேமுதிக. இது ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். தேமுதிக இன்னும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண மாரி தெரியல. அதிமுக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தேமுதிக இன்னும் பிரேமலதா அவர்கள் வெளிப்படையா இன்னும் சொல்லல. அமமுக இணைஞ்சது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். தினகரன் வந்து அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார்ன்ற ஒரு விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அமமுக வந்து எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முதலமைச்சரா எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு. இன்னைக்கு அவருடைய நிலைப்பாடு மாறி இருக்கு. விரோதியா இருந்தாலும், எதிரியா இருந்தாலும் அரசியல்ல வந்து நாங்க வந்து தேர்தல் உறவு என்று வந்து விட்டால் நாங்க எப்படி வேணா உறவு வைத்துக் கொள்வோம்னு சொன்னாரு. பொதுக்குழுல சொன்னாரு. அதே மாரியே இன்னைக்கு என்ன சொல்றாரு, விட்டு கொடுத்தவர்கள் கெட்டுப் போவதில்லை. எங்களுக்கு பங்காளி சண்டை தான் அப்படின்றாரு. பட் அந்த அதிமுக, பாஜக கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்கிற விதத்துல டிடிவி அங்க போயிருக்காருன்னு சொன்னா கூட, அவர் போனதோட அந்த பர்ப்பஸ் அங்க சர்வ் ஆகுமான்றது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அவர் எடப்பாடிக்கு எதிரா இருக்கும்போது அவருக்கு விழுந்த ஓட்டுக்கள் அவருடைய டிராவல் ஆகி அந்த அதிமுக, பாஜக கூட்டணிக்கு போகுமான்றது முக்கியமான பாயிண்டா இருக்கு. ஏன்னா வந்து அது வந்து வெறும் அரசியல் ஓட்டுகள்ன்றத ஒரு கம்யூனிட்டி சார்ந்த ஒரு ஓட்டுகளா இருக்கு. அந்த ஓட்டு அப்படியே டிராவல் ஆகுமா? அந்த கம்யூனிட்டி வந்து எடப்பாடிக்கு எதிரா இருக்கும்போது அந்த ஓட்டு அப்படியே டிராவல் ஆகுமான்றது முக்கியமான கேள்வியா இருக்கு. ஸோ அதனால வந்து இவர் போனதோட பலன் கிடைக்குமா? இவர் வந்து எடப்பாடிய முதலமைச்சர் கேண்டிடேட்னு பிரச்சாரம் பண்ணுவாரா? இல்ல என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்களா? அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு தினகரனுக்கெல்லாம் இனிமே தான் தெரிய வரும். ஆனால் விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டுப் போவதில்லைன்னு இவர் தான் விட்டுக் கொடுத்திருக்காரு. பட் முதலமைச்சர் கனவுல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டுக் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லைன்றது நம்ம விட்டுக் கொடுத்து அவர் அனைவரையும் அரவணைத்துக் கொள்ள அவர் ரெடியா இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம. கூட்டணின்றது வந்து பாஜகவுக்கும் அமமுகவுக்கும் மட்டும்தானா? இல்ல அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்தாரான்றது ஒரு முக்கியமான விஷயம். எடப்பாடி அவர் சந்திப்பாரா மாட்டாரா? சந்தித்து பேசுவாரா? அது அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதெல்லாம் நம்ம இனிமே பொறுத்து இருந்தா பார்க்கணும் நம்ம ஆக்சுவல். சார், அமமுக இணைஞ்சதை தொடர்ந்து தேமுதிக வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கு. இது வந்து பாஜகவிற்கு பலமா இல்ல திமுகவுக்கு இது எந்த வகையில பலவீனமா அமையும் சார்? திமுகவை பொறுத்தமட்டும் அவங்க ஏற்கனவே அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியோடு இருக்காங்க. அதனால வந்து இந்த இந்த கூட்டணி வந்து அவங்களுக்கு இன்னும் சரிசமமான ஒரு கூட்டணியா மாறித்தான்றது இனிமே தான். தேமுதிக இணைந்தால் அது நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் என்பது தெரியும். ஆனால் அடிப்படையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ளே பண்ண போறாரு, ஒரு ஏடிஎம்கே டிஎம்கேவோட ஓட்டுக்களை எந்த அளவுக்கு அவர் வந்து ஸ்பாயில் பண்ண போறாரு அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். அதனால வந்து வலுவான கூட்டணின்றது வந்து பாஜக திமுக கூட்டணி இப்போ ஒரு ஷேப்புக்கு வந்துட்டு இருக்குன்றது உண்மை. அது இன்னும் வலுவா மாறிட்டா இல்லையான்றது தேமுதிக அபிஷியலா அங்கே சேரும்போது தான் நமக்கு தெரிய வரும். அந்த விஷயம் பியூஷ் கோயல் இன்னைக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் தேமுதிகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் பண்ணுவாரா இல்லையான்றதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற கூட்டணியை பார்க்கும்போது திமுக கூட்டணி வலுவாக தான் இருக்கு. அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கு ஈக்குவலா வலுவா வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்துருக்காங்கன்னா அது தேமுதிக சேர்ந்த பிறகு கொஞ்சம் அதை பத்தி பேச முடியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. சார், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.